இருக்கியா? வாடி வந்தேண்ணா நல்லா இருக்கேன்டி. என்னடி ஒரு ஃபோன் கூட பண்ணலை வாரேன்னு. இப்போ எங்கே நீ என்னட்டையா பேசுகிற? அவங்க அப்பாட்ட தான் பேசுகிற. என்னட்ட எங்கேயும் ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல. நானே அடித்து பேசினாலும் 2 வார்த்தையில் பேசுகிறேன். வாரம் கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. வாடி நல்லா இருக்கியா? என்கிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு திடீர்னு பேசுறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. முன்னாடிலாம் உன்ட்ட தானம்மா பேசுவேன், எல்லாத்தையும் உன்ட்ட தானே சொல்லுவேன். இப்போ என்ன உன்ட்ட பேசுகிற மாதிரியே நடந்துக்கிறேன்? என்னமோ வேண்டாம் வெறுப்பாக பேசுகிறேன்ட்டு. அதனால தான் நானும் உன்ட்ட பேசுகிறதே இல்லை. அப்பா தானே நேற்று சொல்ல சொன்னேன், உன்ட்ட ஒன்றும் சொல்லலையா? வாரம் தான் சொன்னேன், நீ வர சொல்லி அப்பாதையும் ஃபோன் பண்ணி வா வா நின்று ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறேன். கூப்பிடலாம் வீட்டுக்கு வான்னு. முன்னாடி கூப்பிட்டா நீ மட்டும் தனியாக வருவேன், நல்லா சந்தோஷமாக பேசுவேன், ஒரு வாரம் இருந்துட்டு போவேன். இப்போ அப்படியா? கூப்பிட்டா ஜோடி போட்டுல வர தெரியுற, நல்லா மாறிட்டியே. நான் என்ன பண்ணுறது? அதனால உன்னை நான் வான்னு கூப்பிடுறதே இல்லை. நீ தனியாக வான்னு சொல்ல முடியுமா? சொன்னால் உனக்கு கோவம் வரும். இப்போ எதுக்குமா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சரி உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போம். ஏம்மா என்னை மட்டும் வான்னு கூப்பிட்ற? மாப்பிள்ளை தானே அவர், வாங்க உள்ளே வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற. ஒரு மரியாதைக்காச்சும் சொல்லணும். உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு மரியாதைக்காச்சும் உட்காருன்னு சொல்ல வேண்டியதானம்மா. என்ன எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க? ஏன் அவங்க கூப்பிட்டாதான் இங்கே வீட்டுக்குள்ளே வருவாங்களோ, இல்லைன்னா வரமாட்டாங்களோ? அதையும் உள்ளே வந்துட்டியில்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு வேறு சொல்லணுமா? வந்து உட்காருங்கன்னு சொன்னாதே உட்காருவீங்களா? இல்லைன்னா உட்கார மாட்டீங்களா? உங்களுக்கு கொடுக்குற மரியாதையே போதும். நான் யார்ட்டையும் பேச விருப்பம் இல்லை எனக்கு. வந்துட்டியா? ஃபோன் பண்ணி தான் வந்து கூட்டி வந்துருப்பில்ல. மாப்பிள்ளை வந்துட்டில்ல? மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க, வாங்க. ஏன் நின்று பேசிக்கிட்டே இருக்கியே? அப்பா இங்கே பாருப்பா, அம்மா இவரை வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்குது. எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. இதுக்குதே நான் இங்கே வரலன்னு சொன்னேன். நீங்கள் வா 2 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தியல அம்மா இப்படி பண்ணுதா இருக்குது. நான் வரலன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீ. நான் மட்டும் வந்து அம்மா சந்தோஷமா இருக்கும். நான் தனியாக இருந்தால் தான் அம்மாவுக்கு பிடிக்கும் போல். யாரும் இல்லாமல் அனாதையாக இருந்தால் பிடிக்கும் போல். அதுக்கு சேர்ந்து இருந்தால் சந்தோஷமா இருந்தால் பிடிக்காது போல். நான் போகிறப்பா, நான் வரல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவரை கூப்பிடாம என்னை மட்டும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். அம்மா வான்னு சொல்ல மாட்டேங்குது, உட்காருங்கன்னு சொல்ல மாட்டேங்குது. நான் என்னதே பண்ணுறது சொல்லுங்கள். பரவாயில்ல வந்தனா, நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்காதே. மாமா கூப்பிட்டாங்கல்ல, இது என்ன ஏன் வீட்டுக்கு போகிறேன் பேசிக்கிருக்க? வந்தாச்சு, சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். சண்டை போட்டுக்கலாம் போகக்கூடாது, சரியா? இந்தாங்க மாமா, பழம் வாங்கிட்டு வந்தவன் உங்களுக்கு சாப்பிடுங்க. இந்தாடி பழத்தை கொண்ட பிரிச்சுக்குள்ளே வை போ. எல்லாருமே மேலாப்பில் வை. நான் அப்புறமா மதியம் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடுவேன். ஆமாம், பெரிய ஊரில் இல்லாத உலகத்தில் இல்லாத பழம் வாங்கிட்டு வந்தாங்க. பழம் உங்களுக்கு இல்லவே இல்லை வீட்டில். இவங்க வாங்கிட்டு வருவாங்க, உட்காந்துருந்தீங்களாக்கும். ஆமாம் வந்தேண்ணா. உனக்கு என்ன டீ போட்டுட்டு வரட்டுமா? இல்லைம்மா, அவங்க காஃபி தான் குடிப்பாங்க. நீ எதுக்கு 2 பேருக்கு தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்க? 2 பேருக்கு சேர்த்து காஃபியை போட்டுட்டு வட்டி வேணாம். என்னடி எல்லாம் புதுசாக இருக்குது. இங்கே இருந்தால் மட்டும் நான் காஃபி கேட்டால் எனக்கு டீ இதே வேணும். காஃபி தனியாக டீ தனியாக போடும்பேன். இப்போ என்ன என்னமோ காஃபியே போட்டுட்டு வா, நான் அதையே குடிக்கிறேன். 2 பேருக்கு தனித்தனியாக போட வேணாங்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன் தெரியலையே. நல்லா டோட்டலாக மாறிட்ட போல. எதுவும் வச்சு மாற்றிட்டாங்களா என்னன்னு அதுவும் தெரியலையே. இப்படிலாம் எப்படி மாறின நீ? போம்மா, நான் சொன்னதை செய்யுமா. நீ சும்மா நொய்யின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதம்மா. ஒருத்தர் மேலே பாசம் வச்சோம்னா அவங்களுக்காக மாறுறது ஒன்றும் தப்பு இல்லை. நீ போய் போட்டுட்டு வாப்போ. சும்மா 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆமாம், உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும், சிக்கன் வறுவல் பிடிக்கும், ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும். எல்லாம் அப்பா எடுத்துகிட்டு வந்துடுவா. நீ செஞ்சு கொடு. எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன சொல்லு, நான் செஞ்சு தரேன், சரியா? என் தலை எழுத்துடி. உங்களுக்கெல்லாம் உனக்குதான் வடித்து கொட்டினேன், சந்தோஷமாக வடித்து கொட்டினேன். வாரது போகிறதுக்கெலாம் நான் வடித்து கொட்ட முடியுமா? இங்கே பாரு, இதே மாதிரி மறுபடியும் பேசியிருந்தீங்கன்னா பார்வதி, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதை போய் அவள் சொன்னிடுச்சு. சும்மா வாரது போகிறதாம்ல. வீட்டு மாப்பிள்ளை தானே, வீட்டு மாப்பிள்ளை எப்படி தான் பேசுவியா? அரைஞ்சு பல்லு கழட்டி பிடிக்கும் பார்த்துக்கா. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. இப்போ சாமி, நான் எதுவும் பேசலப்பா. நான் ஏதாச்சும் பேசினா உங்களுக்கு குத்தமாகவே தெரியும். அம்படும் பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டியா? இனிமேல் சொல்ல வேணும். இப்போ 10 குறைக்கு உங்கள் மாப்பிள்ளையும் வேறு கூட சேர்ந்துட்டாங்க. முன்னாடியாச்சும் வந்து எனக்கு பிடிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ அப்படியா? நான் தண்ணி கேட்ட தானே, நான் போய் சமைக்கிறேன். யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? எல்லாம் வாங்கி அந்த கொடுங்க, செஞ்சு தரேன், நல்லா சாப்பிடுங்க. எங்களுக்கு வடித்து கொட்டுறதுக்கு புள்ள படுத்தி விட்டுருக்காங்க. நமக்கு செஞ்சு தர்றதுக்கு ஒரு நாதி இல்லை. நம்ம போதே உங்களுக்குலாம் அப்படி வடித்து கொட்டணும். இப்போ வாரில் நீ யாருக்கு வச்சுக்கணும்? வந்தால் இவன் மட்டும் தனியாக வர வேண்டியதானே. ஓட்டிக்கிட்டு வர வந்துட்டேன். மாப்பிள்ளை கோச்சுக்காதிய மாப்பிள்ளை, அவள் கொஞ்சம் முன்கோவி அப்படிதான் இருப்பா. கொஞ்சம் நல்ல எல்லாம் சரியாயிடும். அதனால தான் உங்களை வீட்டுக்கு கூப்பிடாமலே இருந்தேன். 2 நாள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா. 2 நாள் வச்சு விருந்து வச்சு அனுப்பலாமே கூப்பிட்டு பார்த்தா இப்படி சிறுன்னு விழுகிறா. எதுவும் கோச்சுக்காதிய, வீட்டில் எதுவும் அம்மாட்ட எல்லாம் சொல்லாதிய, ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஐயோ மாமா, அத்தையை பற்றி எனக்கு தெரிஞ்சது தானே. இதெல்லாம் நான் எதிர்பார்த்து வந்தது. நான் இங்கே வரவேற்பு வாங்கிலாம் நான் வரல. எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சுதான் வந்து அம்மா அப்பாவும் சொல்லி தான் விட்டாங்க. கோவமாக இருப்பாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீ எதுவும் எடுத்துருந்து பேசுறாத. நான் எடுத்துருந்து பேச மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். கோச்சு ரீச்சிட்டு வந்துடாத. வந்தனா பாவம், அவளுக்காக பாரு, உங்கள் மாமாக்காக பாரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அதனால எனக்கு எல்லாம் தெரியுமாம்மா. நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க. கடைக்கு போறீங்களா? நானும் வேணா கூட வரட்டுமா? இல்லைங்க மாப்பிள்ளை, நீங்கள் வந்து நான் கூட பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு பக்கத்தில் தானே. இல்லைப்பா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் என்ன பேச போகிறோம்? நான் சும்மா தான் இருக்கு. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. சத்த படுக்க போகிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இங்கே இருந்தாலும் அம்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதாவது 10 குறைக்கு வெங்காயம் தக்காளி ஊற்றி சொன்னான்னு கூட சொல்லு. வேணாம்ப்பா, நீங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஆமாம் வந்தனா, அதுவும் சரி. உங்கள் அம்மா வேணுக்குன்னு இந்த வேலையெல்லாம் சொல்லுவா. நான் இல்லைன்னு தெரிஞ்சா நீனும் தூங்க போகிறேன்னு மாப்பிள்ளை தனியாக என்ன பண்ண வராங்க போயிட்டு வரோம். நீ சத்த படுத்து இருந்து மாப்பிள்ளை நீங்களும் வேணா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லை வரீங்களா? இல்லைங்க மாமா, வரேண்ணா. வீட்டிலலாம் இந்த வேலையெல்லாம் நான் தானே செய்வேன். இப்போ என்ன எனக்கு செய்து கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கடையெல்லாம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு தானே. இப்போ ஆள்னா என்ன நம்பிக்கையான ஆள் தானே எல்லாம்.
அதெல்லாம் நம்பிக்கையான ஆள் தான் மேம். இப்போ மூஞ்சி வச்சு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க, கடை இப்போ கொஞ்சம் நல்லாவே ஓடுது. அதனால தான் தைரியமாக நான் 2 நாள் இங்கே வந்து இருந்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படி இருந்து எங்கே இருக்க முடியுது, நாளைக்கு சாயங்காலம் கிளம்புற மாதிரி இருக்கும், பார்ப்போம். ஆமாம் மாப்பிள்ள, கடையை ஆரம்பிச்சுட்டு வந்து போட்டுட்டு வர முடியாதுல்ல. 2 நாள் இருந்துட்டு போங்க, அப்புறம் இன்னொரு நாள் வரலாம். அத்தையை பற்றி எதுவும் நினச்சி வராமல் இருக்காதீங்க சரியா? அந்த மாமாவை நினச்சிப்போங்க, எனக்காக வாங்க. சரிங்க மேம், அதெல்லாம் மாறி வாங்க போகலாம் நம்ம. இந்த அம்மா எப்போ மாறுனே தெரியல. நமக்காண்டியாச்சும் மாறுதா? அது புடிவாதத்தை விடவே மாட்டேங்குது. காசு பண்ணதே வாழ்க்கை நினச்சிட்டு நானே அப்படிதான் நினச்சி நானே மாறிட்டு. எங்கள் அம்மா இவ்வளோ வயசானவங்க, உங்களுக்கு தெரிய வேணாம். எப்போதான் மாறப்போகுது. அப்போ உள்ளே போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம், அதை நொகி நொகின்னு ஏதாச்சும் சொல்லும், நமக்கு கோவம் வரும். வேணாம், நம்ம பேசாமல் போய் படுத்துருவோம். என்னம்மா எங்கேயும் கிளம்பிட்ட போலே, எங்கே போறியே? ராமினா, நீ வந்துட்டியா? உன்னை தான் காணும் தேடிட்டே தெரிஞ்சு. உங்கள் அத்தைக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலையெல்லாம் பாரமாக இருக்குங்கிற, அதான் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. யாத்தே என்னத்தை ஆச்சு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணியிருந்தா நான் வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். இல்லைன்னா வாங்க போய் ஊசி போட்டுட்டு வந்துடலாம். சும்மா இதுக்கு டேப்லெட்டே வாங்கி போட்டுட்டு வந்துட்டு. இல்லை மீனா, தலையெல்லாம் பாரமாக இருக்குது, காலெல்லாம் சரியான கடுப்பாக இருக்குது, கழுத்துக்கு ஒரே வலி, நிற்க கூட முடியல மீனா. மாத்திரை போட்டால் சரியாயிரும். அந்த மெடிக்கலில் வாங்கிட்டு வாங்க, நல்லா பவரான மாத்திரை கொடுப்பா. 2 நேரம் போட்டோம்னா, ஒரு நேரம் போட்டுட்டு படுத்தா கூட கொஞ்சம் தேவையாக இருக்கும். மறுபடியும் நான் காலையில் போட்டோம்னா நல்லா சரியாயிரும். மாமா போய் வாங்கிட்டு வரட்டும். உனக்கு தான் ஃபோன் பண்ண சொன்னேன், நீ ஃபோன் எடுக்கலைங்க சொன்னாங்களே. ஃபோன் சைலண்டில் கிடந்துச்சா, நான் அதை எடுக்கவே மறந்துட்டேன். ஆஃபீஸில் சைலண்டில் போட்டுருவேன், வரும்போது எடுத்துருவேன், மறந்துட்டேன். அதனால் நான் பார்க்கவே இல்லை. சுத்தமாக இல்லை. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? மாமா நீங்கள் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை மீனா, நீ போய் ரெஸ்ட் எடு. இப்போ தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த இடத்துக்கு கடை தானே, சும்மா வீட்டில் தானே இருக்கேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். சத்த படுக்கட்டும். காஃபிலாம் குடிச்சிட்டா? உனக்கு டீ சூடாக இருக்குது, அதை எடுத்து குடிச்சிரு சரியா? அப்புறம் அத்தை இன்னைக்கு காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்களே, சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் நல்லா சமைக்கிறதுக்கு போய் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு சூப்பராக சமைச்சிருந்தீங்க. நான் எங்கேம்மா, எனக்கு காலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சொன்னேன், நான் சொல்லலை. உங்கள் மாமா தான் எனக்கு எல்லாம் செஞ்சாங்க. சாப்பாடு அவர் நல்லா செய்வார், நமக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை. இன்றைக்கி தான் அவர் கையால் நீ சாப்பிட்ருக்க, சூப்பராக இருந்துச்சு இல்லை? அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. இன்னும்மா சொல்கிறீங்க? நிச்சயமாவா? ஒரு நாளாச்சும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க பற்றியா? நீங்கள் செஞ்சோம்னே எனக்கு தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு பிள்ளைய பூரா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. நல்லா செய்யறியே, இனிமேல் நீங்களே செஞ்சிடலாம் போலையே. டீ நீங்கள் தான் போட்டீங்களா? ஆமாம்மா, நான் தான் போட்டு வச்சிருக்கேன். போய் எடுத்துக்கூடி. நைட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்தி மாவு பேசஞ்சு வச்சிருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சந்தோஷம் குருமா வச்சு தானே சாப்பிட்லாம். ஐயோ மாமா, நான் சும்மா சொன்னேன். அதுக்காக நீங்களே எல்லா வேலையும் பார்க்கணும்னா இல்லை, நான் பார்க்குறேன். நான் தான் வந்துட்டல. காலையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கூட நான் சீக்கிரம் செஞ்சுருப்பேன். நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க? அத்தை தான் நான் செய்கிறேன்னு சொன்னால் வேணாம் சொல்லிட்டு சரி அத்தை தான் செய்கிறான்னு நினச்சிருந்தேன். பார்த்தா நீங்கள் செஞ்சிருக்கீங்க. விடுங்க மாமா, சப்பாத்தி மாவு பேசிட்டீங்களா? அதே எனக்கு பெரும் வேலையாக இருக்கும். போட்டு எடுத்து வந்தேன். சிக்கன் குருமா வாங்கிட்டு வந்தேன்னு நானே வச்சிருக்கேன். எனக்கு தேங்காய் மட்டும் திருவி அரைச்சி தந்துருங்க. அது இதில் என்னமா இருக்குது? நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்கிறது. யார் யாருக்கோ போய் செய்கிறோம். காசுக்கு கடையில் வேலை பார்த்தேன், காசு சம்பளத்துக்காக வேலை பார்த்து, இங்கே பாசத்துக்காக எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறேன். இதை போய் வேணாங்கிற. இன்றைக்கி ஒரு நாள் செய்கிறேன். அத்தைக்கு நாளைக்கு கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் 2 பேரும் நாளைக்கு செய்யுங்க சரியா? இன்றைக்கி நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாரு. மாமா சுடுற சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாகவும் சிக்கன் குருமா எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு. நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா மதியம் காளான் பிரியாணி சாப்பிட்டேனே, அப்போயே தெரிஞ்சிச்சு அத்தை செய்கிற டேஸ்ட்டை விட நல்லா இருக்கு. எனக்கு அத்தை ஏதோ வேறு மசாலா சேர்த்து போகலான்னு பார்த்தா நீங்கள் செஞ்சிருக்கீங்க. அப்போ சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீ கூடவே 2 சப்பாத்தி நான் சாப்பிடுவேன். செய்யுங்க மாமா. சரி, நீங்கள் சாப்பிட்ற பற்றி அப்புறம் பேசலாம். போங்க, எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. எனக்கு வரும்போது 2 இட்லி வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? எனக்கு சப்பாத்திலாம் வேணாம். ஏங்க மாவுதான் இருக்கும்ல, 2 இட்லி வீட்டில் வச்சுக்க முடியாது. கொஞ்சோண்டு சாம்பார் வச்சு தரேன், இல்லைன்னா சட்னி வச்சு தரேன். இல்லை மீனா, மாவு தீந்துருச்சு. மாவு அரைக்கல. அத்தை காலைல அரைக்கிறேன்னு சொன்னேன். நான் முடியல. அதோட ஏன் அரைக்கிறேன்? நான் கடையில் வாங்கி தரேன், நாளைக்கு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏமாம்மா ஊற போடணும். நான் வந்து அரைச்சிருப்பேன்ல. அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு ஆள் கடையில் வாங்கணும்னா சரி வாங்கிட்டு வாங்க. காலையில் நான் வந்து போகும்போது அரைச்சி வச்சுட்டு போய். இல்லை மீனா, நீ போகும்போது அவசரமாக இதுக்கு நானே நாளைக்கு சாயங்காலம் போல அரைச்சிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு 2 இட்லி மட்டும் வாங்கிட்டோம். சப்பாத்தி இப்போ செய்கிறது காலைல வரைக்கும் கிடக்கும், காலையும் சாப்பிட்டுக்கலாம் சரியா? நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன். நான் செய்கிறேன் சொன்னாலும் கேட்கல. துணி கூட என்னை துவைக்க விடுறதில்ல. அப்புறம் முடியாமல் வராமல் என்ன வரும்? கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும். நான் இருக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்து இப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சால் முடியாமதே வரும். அப்பப்போ மெதுவாக பாருங்கள். துணியெல்லாம் டெய்லி துவைக்காது. 2 நாள் கழிச்சு கூட துவைங்க. என் துணியெல்லாம் நான் துவைச்சு போட்டுக்கிறேன். வாரத்துக்கு 1 நாள் லீவு தானே, நான் சேர்த்து வச்சு கூட துவைச்சிக்கிறேன். சும்மா இப்போ வேலையை போட்டு இழுத்துக்காதீங்க சரியா? அதை சொன்னால் எங்கேம்மா கேட்குறா? துணியை ஒரு நாள் வச்சு 1 நாள் வச்சு துவைனாலும் கேட்குறது இல்லை. அழுக்கு துணியே கிடக்கக்கூடாது, கண்ணிலே படக்கூடாது, எடுத்து துவைச்சிடும். இந்த முடியாமல் கிடக்குறா. சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, நான் போய் வரட்டி போட்டு தரவா? இஞ்சி சுக்கு எல்லாம் நச்சு போட்டு நல்லாயிருக்கும். தலைவலிக்கு நல்லா இருக்குமே, போட்டு வந்துடுவா? இல்லைம்மா, இப்போ வேணாம்மா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். மாமா மாத்திரை வாங்கிட்டு வரட்டும். போட்டுக்கிட்டு நைட்டு தூங்க போகிறப்ப நல்லா நச்சுன்னு போட்டு தந்தீங்கன்னா வச்சுக்க, அப்படியே குடிச்சிட்டு தூங்கிட்டு. சாப்பாடு கூட ஒரு 2 இட்லி இருந்தால் கூட போதும். இந்த மனுஷன் எத்தனை இட்லி வாங்கிட்டு வரதில்லை, அதையும் சொல்ல விட்டாச்சு. ஃபோன் எடுத்துகிட்டு போனாரா என்ன இருந்தாலே ஃபோன் பண்ணி சொல்ல. யாத்த மாமா, நான் 4 இட்லி தான் வாங்கிட்டு வரச்சு. வாங்கிட்டு வருவாங்க. சாப்பிடுங்க. 4 இட்லி 2 இட்லி போதுமா உங்களுக்கு? சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல. அதுவும் மெடிக்கல் வாங்கினா பவரான மாத்திரையாக கொடுப்பாங்க. எங்கம்மா சந்தோஷம் இல்லை என்ன? இல்லத்த, என்னை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஏதோ வேலை வந்துருச்சு, அதான் நீ பஸ்லேயே போய் சொல்லிட்டேன். நான் பஸ்ஸில் தான் வந்து ஆட்டோவில் கூட வரல. ஆட்டோவில் போனால் காசு அத்துக்கிட்டு போயிடும். பஸ்லேயே வந்து கொஞ்சம் தூரம் தானே நடந்து வந்துடுவேன். பஸ்லேயே வந்துட்டேன். ஆமாம்மா, பஸ்ஸு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆட்டோனா காசு அள்ளிட்டு போவோம். வண்டி ஓட்ட பழகிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஓட்டி பழக கொஞ்சம் கொஞ்சமாக லீவ் அன்னைக்கு சந்தோஷம் ஓட்டி பழகி வைக்கணும். சரிங்க. அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வேணா வர சொல்லவா? உங்களுக்கு வேறு முடியலை. அம்மா இருந்தால் கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையாக இருக்கும். ஃபோன் பண்ணி வர சொல்லுவா. நீங்கள் ஃபோன் பண்ணியெல்லாம் இல்லையா?
இல்லைம்மா பாவம் அவங்க அடிக்கடி வந்துடுதேன் போகிறாங்க வீட்டை போட்டுட்டு அவங்களே இது கஷ்டப்பட்டுட்டு அவங்க முடியாதவங்க தானே. 2 நாள் எனக்கு என்ன சரியாயிடும், என்ன இந்த சளி இருமல் அந்த தலைவலியாக தான் 2 நாள் மாத்திரை போட்டால் சரியாயிடும். அதுக்கடுத்து அவங்கள போட்டு இழுத்துக்கிட்டு வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அவங்கள போட்டு கஷ்டப்படுத்த வேணாம், 2 3 நாள் வாரம் தானே சொன்னாங்க, வரட்டும். சரிங்க சத்த படுங்க, நான் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வாய். சரிம்மா மறந்துடாம அந்த டீ எடுத்து கொடுத்து மறுபடியும் ஓயாமல் சூடு பண்ண முடியாதுல்ல சிலிண்டர் வைக்கிற வேலையில். ஆமாங்க மறந்தே போயிட்டு மாமா போட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் மறுபடியும் சூடு பண்ணால் டேஸ்ட்டே போயிடும். நான் போய் குடிச்சிட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன்.